வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னா பின்னாடி இருக்கிற பன் பட்டர் ஜாம் படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். முன்னாடியே இருக்குப்பா பன் பட்டர் ஜாம். முன்னாடி பன் பட்டர் ஜாம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஆனால் பின்னாடி இருக்கிற பன் பட்டர் ஜாம் சாப்பிட முடியுமா? வாசனையா தான் இருக்கு. ஸோ இந்த வாசனை எப்படியோ அதே மாதிரி தான் படத்தோட ஈர்ப்பும் வந்து அதிகமாக இருக்கு. நம்ம அந்த படத்துக்குள்ள டேரெக்டாக உள்ள ஜம்ப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம பிக் பாஸ் ராஜு தான் நடிச்சிருக்காரு. ஸோ டைட்டில் வின்னர் அவர் வந்து. ஸோ அவர் ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணார். ஆங்கரிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பிகினராக இந்த படத்துக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆமாம், இவனுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். அந்த படம் முடியும் போது இவனுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த படத்தில் மச்சான் அந்த என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் என்ன சர்ப்ரைஸ் நடந்ததுன்னா, நாங்கள் போன தேட்டருக்கு நம்ம தலைவர் வந்து இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னரு எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம். நாங்கள் அப்புறம் அவர்கிட்ட நின்று பேசினோம். அவரும் நல்லா பேசினார், ரொம்ப ஹம்பிளாக பேசினார். அவர் ஒரு காமெடி கூட சொன்னார். இந்த மாதிரி வந்து காலைல வந்தோம், தேட்டரே வெறிச்சோடி இருந்தது, வெள்ளிக்கிழமை காலைல வந்ததுக்கு நான் நைட்டும் அப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு பயந்து தான் வந்தேன். பரவாயில்ல, நைட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதே போல் வந்து படம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் எல்லாருக்கும் நின்று பொறுமையாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கினாரு. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிளாக இருக்கார். ஸோ எல்லா ஹீரோவும் ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் இருப்பாங்க, வளர்ச்சி அடியாடே எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் ராஜு வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து. இது அவர் செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் கெஃபேல வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஸோ படத்தில் பண்ணுற மாதிரி தான் வந்து நார்மல் லைஃப்லேயே அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது. சரி, படத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம ராஜு பற்றி ரொம்ப ராஜு பற்றி அவர் கூட அந்த அவர் ஃப்ரெண்டும் வந்திருந்தாரு. அதையும் நான் இங்கே வந்து பதிவு செய்வேன். அவர் யாரும் இல்லை, இந்த கனாக்காலங்களில் நடித்தவர் மைக்கேல் தங்கதுரை. அவரும் எங்ககிட்ட நல்லாவே பேசினார். அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மலான ஒரு படம் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்கூல் பசங்க எப்படி இருப்பாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 2K கிட்ஸ் கூட சொல்லலாம். 2K கிட்ஸ் எப்படி இருப்பாங்க இந்த டைமில் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ராஜு வந்து இந்த சோஷியல் மீடியா பக்கம்லாம் போல். ஸோ அவர் வந்து பசங்களாக அது மிடில் கிளாஸ் பசங்க எப்படி இருப்பாங்க, ஸோ என்னென்ன பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நாங்கள் கண்ணச்சு பேசுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்புறமா. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்க கூட இருந்தவங்களும் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த சிறகடிக்க ஆசையில் ஒரு டிராஃபிக் போலீஸாக அவரும் இவரில் வருவது காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறையா சீரியல் ஆக்டர்ஸ் கொஞ்சம் அங்கங்கே பிச்சு போட்டிருக்காங்க. விஜய் பப்பு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்ராந்த் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அந்த கேமியோ ரோல் ரொம்ப சூப்பராக இருக்கும். விஜயோட தம்பின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவர் தான் விக்ராந்த். ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அவரோட ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவங்க வந்து செல்வானா ஒரு காலேஜில் ஒரு கெத்துன்னு ஒத்து காமிப்பாங்களே, அந்த மாதிரி வந்து அவரை காமிச்சிருக்காங்க. அந்த விஷயம்லாம் வந்து பார்க்கறதுக்கு அந்த விஷுவல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது மச்சான். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. படத்தில் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்குது. அதே போல் வந்து எல்லாம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இந்த பன் பட்டர் ஜாம் வந்து இல்லை. ஒரு ஃப்ளோவாக போது உட்காந்து பார்க்குற அளவுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ நல்லா காமெடிலாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நல்லாவே காமெடி இருக்கும். பப்பு வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் விஜய் பப்பு வந்து கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ்லும், அப்புறம் வந்து ஒரு சில காம்பரிங்கில் தான் பார்த்துருக்கோம். அங்கே அவர் எப்போயுமே மொக்க பண்ணினே இருப்பாங்க. இங்கே வந்து அவர் நல்லா காமெடி பண்ணியிருப்பார். ஸோ எல்லாமே அந்த கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ் செட்லேருந்து கற்றுன்னு வந்தது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அது பார்க்கும்போது. அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப சூப்பர் தான். அப் டு த மார்க். நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனோம். நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகிற எல்லா படமும் வந்து ஊற்றிக்குது. இந்த படம் வந்ததே தெரியல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரிலாம் ரொம்ப சிம்பிளான படம் வந்தது. மார்க்கெட்டிங் அவ்வளோவா இல்லை. ஆமாம், வந்தது நல்லாவே போகுது. ஸோ நல்லா ஓடிட்டு இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலாக படம் பார்க்க. சில பேர்லாம் இருக்காங்க மேடையெல்லாம் போட்டு பெரிய அவங்களாம் கூப்பிட்டு வச்சுட்டு, ஆனால் படம் பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ இந்த படம் உங்களுக்கே தெரியும். ஆமாம், இதுக்கெல்லாம் வந்து ரிவ்யூலாம் எதுவும் தரல. அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் அதை வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வச்சுருந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. மொத்தம் நாங்கள் பிஸியாக இருந்தனால விட்டோம் நாங்கள். ஸோ வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் கூட கையெழுத்து போட்டுருந்தாரு. ஸோ இந்த படத்தை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வழக்கம் போல் போகிறது தான். ஸோ இந்த பன் பட்டர் ஜாம் வர நல்ல மூக்கில் ஏறுது, அதையும் சாப்பிடணும்னு தோணுது. பார்த்துனே இருக்கேன், முடிப்பாக சாப்பிட்லான்னு. ஸோ இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் போயிடலாம். இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்னா மச்சான் என்ன சொல்கிறது, யோசிக்கிறேன். நெகட்டிவே இல்லை போலியே. நெகட்டிவ்னா அவன் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் வந்து யோசிச்சு தான் சொல்லணும் போல் தெரியுது. பாசிட்டிவ் வந்துரு இல்லை சாங் அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம்
நெகட்டிவாக காமிச்சிட்டாங்க. ஏது நம்ம ராஜு வந்து விஜய் டிவியில் போட்ட மாதிரியே போட்டிருப்பாங்களா சாங்ஸ் எல்லாம்? கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அந்த சாங்ஸ்லாம். ஸோ அது வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ண முடியல. பட்ஜெட் கம்மினாலே இருக்கும், மேபி அப்படி கூட இருக்கலாம். இல்ல ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இருக்காங்களேப்பா, எடுத்து போட வேண்டியதானே. விஜய் டிவில தான், நீங்க தான் விஜய் டிவிக்குன்னே ராஜு இது பண்ணிட்டாங்களே. இப்போ எல்லாருமே இது ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கிறாங்க, விஜய் டிவி கேக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஓகேவா? வந்து வித்தியாசமா அப்படியே அதுல வந்து இருக்கிற பிரியங்கால இருந்து எல்லாருமே விஜய் டிவிக்கே தான் நாங்க ஓட்டு போடுவோம், நீங்க விஜய் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், மத்த டிவிக்குலாம் நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது காம்பரிங் வந்து போட்டு வராங்க. அது கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சரி, அதை பத்தி நம்ம இங்க பேச உட்காரல. ஸோ ஒரு நெகட்டிவ், கேமராக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் கூட நல்லா தான் இருக்கு. நெகட்டிவ்னா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கு. ஸோ நெகட்டிவிட்டி நீ கேளு மச்சான். நெகட்டிவிட்டினா என்னென்ன இருக்கும், லைக் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பல நீ எப்பயுமே. வாயை பிடுங்கிறதுக்குன்னே ஒரு வார்த்தையெல்லாம் வச்சிருப்பல, கேளு கொட்டுறேன். படத்தை பார்த்துட்டு வந்திருக்கான்ல, படத்தை பார்த்துட்டு வந்தா விட்டு போயிட்டான், அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இவன் வந்து இப்போதாங்க இவனுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கு, அதனால வந்து வரமாட்டான், கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதனால கூப்பிட்டு போகிறதுக்கு இங்கே கேமராமேன் இருந்தார், அவர் கூட்டும் போயிட்டோம். அவர் வந்து வர சொன்னார். அவர் வந்து தியேட்டரில் படம் எடுத்து விட்டாரு. படம் எடுத்து விட்டாரு. அவர் தான் தமிழ் ராக்கர்ஸ்க்கு ஹெட்டு. தூக்கின்னு போய் சொருக்குறாங்கன்னு அவன் வேற பல்லார பொட்டுன்னுவாங்க அவனை. சரி, நெகட்டிவிட்டி. ஆமா மச்சி, நீ வந்து லோ பட்ஜெட் மூவிங்கிற, பாட்டு வேற நல்லா இல்ல, ஓரளவு சுமாரா தான் இருக்கு அப்படின்னு. ஆமா, மத்த எல்லாம் காஸ்டிங்கும் அந்த மாதிரி ஏதாவது பட்ஜெட் கம்மியா பண்றேன்னு சொல்லிட்டு காஸ்டிங் அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? இல்ல நல்ல காஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பேரண்ட்ஸை நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சார்லி, சரண்யா, அதுக்கப்புறம் வந்து இந்த திவ்யதர்ஷினி, அவங்களெல்லாம் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களும் லோ பட்ஜெட்டில் வரவங்க தான். ஓகேவா? ரொம்ப சார்லிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு படம் நடிச்சு, அவர் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் ஒரு அட்வைஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஒரு பையனுக்கு ஒரு அப்பாவா என்ன அட்வைஸ் தரணும்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே கொடுத்துருப்பாரு. அந்த சீன் நல்லா இருக்கு. அது வந்து லைக் இப்போ ஊர்ல இருக்கிற அப்பாலாம் எப்படி இருக்கு, பெல்ட் தூக்கின்னு வந்து சிகரெட் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பழம் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சிகரெட் அடிப்பியான்னு சொல்லிட்டு லைட்டர் கழிச்சுன்னா அவரே போய் வந்து அப்போ 10 வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10லாம் பாரு பையன் கூட போயிட்டு அப்படியே தம் அடிப்பாரு, ஜாலியாக உட்காந்து பேசுவார். அவர் பிரச்சனைலாம் தெரியும். அவர் வந்து பூச்சிக்கடிலாம் இதுவே வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஆக்சுவலா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இவன் சொல்றான். ஆனா அந்த படத்துக்கு நல்லா தான் பார்க்கறதுக்கு, அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு. ரெண்டாவது நெகட்டிவிட்டின்னு மச்சான், கேஸ்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஹீரோயினுக்கு வந்து ஜோ படத்துல ஹீரோயின் வந்து நல்லா காமிச்சாங்க. பட் அதுக்கு ஹீரோவா வந்து நம்ம தங்கதுரை, மைக்கேல் தங்கதுரை போட்டிருக்காங்க பார்த்தியா, அந்த ஹைட் வந்து மேட்ச் ஆகல ஆக்சுவலாக. பட் ஓகே, அது கொஞ்சம் லாங் ஷாட்ல தான் எடுத்திருப்பாங்க, அதனால வந்து ஹைட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு தெரியுது ஹைட்டு. ஓகே, சாங் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக ஹிட்லாம் சொல்ல முடியாது, ஓகேவா தான் இருக்குது. மற்றபடி நெகட்டிவிட்டினா இந்த படத்தில் வந்து சொல்கிறதுக்கு இந்த சாங்கு, கதை நல்ல கதை தான் ஆக்சுவலாக. உண்மையாக சொல்லணும், சூப்பரான கதை. இந்த காலத்துக்கு ஏற்ற கதை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கூட வேணாலும் எப்படி வேணால் பேச்சப் ஆகிடலாம், எப்போ வேணாலும் யார் மேலே வேணாலும் லவ் வந்து மாறிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வேணாலும் யார் வேணாலும் லவ் மாறுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட லவ் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி காமிக்கல. ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களோட பேஷனை புரிஞ்சு அவங்களுக்கு இவங்களும் செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு லவ் கூட வந்து இவங்க தான் நம்ம கரெக்டான ஜோடி அப்படின்னு வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்துறாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க கூட இருக்கும்போது, ஒருத்தங்க லவ் பண்ணால் அவங்க கூட இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து அவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து சொல்ல வர்றது. கூட லவ்வர் இருந்தவங்க, ஆனால் அதெல்லாம் நடக்குமா? கூட லவ்வர் இருந்தால் அவர் வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டார். ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவர் கூட பேச மாட்டார் அந்த பொண்ணுக்காக. அவரும் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. அது ஒரு இது ஒரு பெரிய கதையா இருக்கும் போலியே. இந்த படம் பாருங்க, நல்லாவே இருக்கும். ஸோ பாசிட்டிவிட்டி போயிடலாம். நெகட்டிவிட்டினா இதுதாங்க, சாங்ஸு பிஜிஎம்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கதை நல்ல கதை. ஸோ ஃபைட் வந்து ஒரு ஃபைட் தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஓவரால் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நெகட்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மி தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதுதான் விஷயம். போர் அடிக்கல வச்சான். இப்போ ஸ்க்ரீன் பிளே பார்த்தோன்னு வச்சுக்கோ, சிறப்பாக இருக்கும். நீ வந்து இப்ப தக் லைஃப்லாம் பார்த்தா ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்தது, இந்த பன்பட்டு சாப்பிட்டு கம்பெனி வீட்டில் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிருக்கலாம் நம்ம. ஆனா வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணாம ஒரு சின்ன டைரக்டர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் சூப்பரா பண்ணிருக்காப்ல மனுஷன். நல்லா கிளாப் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி படம் ஃபுல்லா சிரிப்பு தான், கிளாப் தான், விசிலு தான், எல்லாம் சீரியஸி. செகண்ட் ஆஃப் பப்பு வர சீன்லாம் வேற மாதிரி இருக்கும். படம் ஃபுல்லா வந்து பக்காவா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஈசிஆர்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த சில இடம் வச்சிருக்காங்க பிரைவேட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஈஸியார் ஃபுல்லாவே பிரைவேட் பிளேஸ். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு கிஸ் அடிக்கிறதுக்கு, கில்மா பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சில வச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் வந்து பார்க்கறதுக்கு இந்த படத்துல வந்து நல்லா வந்துருக்கு. ஒரு 18+ மாதிரி காமிச்சாலும் நல்ல காமெடியா காமிச்சிருக்காங்க. அது இப்போ வர படம்லாம் இப்படிதான், இந்த ப்ராக்சி பண்றது வெளிச்சத்துல காமிச்சிட்டாங்க, ஈஸியார்ல இருக்கிறது வெளிச்சத்துல எல்லாமே வெளிச்சத்துல காமிச்சிடறாங்க. எங்க போய் என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் எப்போ போய் வந்து அங்க போய் நிக்க போறாங்க தெரியல, பசங்க காணோம்னா. ஸோ அது ஒரு விஷயமா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். ராஜு நல்லாவே நடிச்சிருக்காரு. அங்கே வந்து எல்லார் கேரக்டருமே அங்கங்கே என்னென்ன பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. சரண்யா, சார்லி, அப்புறம் வந்து திவேஷ்னி அவங்களோட ஹஸ்பண்டு, அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஃபேமிலி ஓரியன்டட்னா வந்து ஹீரோ மட்டும்தான் காட்டணும் அப்படிதான் படம் ஓடும் அப்படின்னு இல்லை, எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த அப்படிதான் இருக்கணும். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சில பேர் இருக்காங்க அவங்க ஹீரோ மூஞ்சி மட்டும்தான் சென்டர்ல இருக்கும், மற்ற மூஞ்சிக்கும் போகாது கேமரா. ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் வந்து நாங்கள் நிறைய வரவேற்கும். புது ஹீரோவாக இருந்தாலும் இவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இவர் புது ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே நமக்கு ஒரு இது அறிமுகமான மூஞ்சி தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் தங்கத்துரை, அவரும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சி தான். கனாக்காலங்களில் வருவார். ஸோ நடுவில் கொஞ்ச நாள் கேப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு படத்தில் பிச்சிங் பண்ணியிருக்காரு. இதுவும் நல்லா இருந்தது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பொசிஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜோ படத்தில் நடித்தவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிக்டாக் லவரால் மட்டும்தான் ஒரு டிக்டாக் லவரை வந்து உஷார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, மாப்பிள்ளை வந்து பல டிக்டாக் லவரை வந்து உஷார் பண்ணியிருப்பாப்புல. டிக்டாக் லவர்லாம் இவன் கிடையாது. பட் ஆனால் உஷார் பண்ணிட்டு சோஷியல் இதுவே இது பண்றது இல்லை, எப்பவுமே ஃபேஸ் டு ஃபேஸ். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்னும் போது அது அப்பயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அது வந்து நம்மளோட பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. மச்சான் வந்து திடீர்னு ஹாப்பியாக இருப்பான், திடீர்னு ஹாப்பியாக இருக்க மாட்டான். இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு கூட தான் இருக்கும். ஸோ மச்சனை பற்றி லைட்டாக அடியே அலசி விடுறோம். ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ ஃபைட்டா இது ஒரு காலேஜ் ஃபைட்டு, அது நல்லாயிருக்கும். அவன் ஃப்ரெண்டை வந்து யாராவது வந்து இது பண்ணாங்கன்னா அது. அப்புறம் விக்ராந்த் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஏ கண்டென்ட்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஏ கண்டென்ட்டா வரா மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து காமெடி போட்டுறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அளவுக்கு இருக்கா ஏ கண்டென்ட்? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்லாம் நான் போய் பார்க்கல இந்த படத்தை. ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ராஜோட காமெடிலாம் நல்லா இருக்கும், நிறைய காமெடி பண்ணியிருக்காரு அவர். அதனால அவருக்காக நாங்கள் வந்து போய் பார்க்க வேண்டியதாக போச்சு. மற்றபடி வேற இந்த ஹீரோயின்காகலாம் நாங்கள் இந்த படம் போய் பார்க்கல. இல்லை, எனக்கு ஏதோ கதை மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 கொடுப்பாங்க. நல்லா இருக்கு படம். 3.5 கூட கொடுக்கலாம். என்ன பத்திரிக்கையும் நல்லா இருக்கு படம். யோசிச்சு சொல்கிறேன் பாரு, ராஜு கூட ஃபோட்டோ எடுத்து நிறையா இருக்கும். அப்படி இல்லை, இந்த படம் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லாமே போய் பார்க்கலாம், நல்லா காமெடியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் கொஞ்சம் பாருங்கள். அவரே நிறைய இடத்துல காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த படத்துக்கு போயிட்டு. முக்கியமாக வந்து இந்த படத்துக்கு போகும்போது ஒரு விஷயம் வந்து எடுத்துன்னு போயிடுங்க, பன் பட்டர் ஜாம் வாங்கி போயிடுங்க. எங்கே தியேட்டரில் அலோவ் பண்ணுறாங்க பன் பட்டர் ஜாம்? ஸோ சாப்பிட்டது போயிடுங்க. இல்லை இந்த படம் பார்த்துட்டு பிலாலில் போய் பன் பட்டர் ஜாம் சாப்பிடுங்க. அடுத்த ரிவ்யூவில் நம்ம வந்து வேறு படத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.